வணக்கம் மாணவர்களே. 5ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 1 நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸா நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிதானே? அதாவது சுவாச மண்டலம் அப்படிங்கிறத இந்த டாபிக் பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு அடுத்த டாபிக்கான ரத்த ஓட்ட மண்டலம், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸை நீங்க பார்க்கும்போது நம்ம பார்ட்ஸ்லாம் குறிச்சிருந்தோம். அதையும் இப்போ இந்த பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சுவாச மண்டலம் அப்படிதானே? ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே. ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸாக பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் ஓகே ரைட். அப்போ நம்ம இதில் என்னெல்லாம் பார்த்தோம், பார்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்களா இப்போ? ஓகே ரைட். இதில் ஆக்சுவலி ஓரல் கேவிட்டி, வாய், நாசி, குழி, நாசல் கேவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்தெந்த பார்ட்ஸ் எந்த இதில் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக யோசிச்சு பாருங்க. எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த வரும் நான் குறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். கரெக்டா? ஓகே ரைட்டா? டன். பார்த்தீங்களா? ஓகே. இப்போ ஒவ்வொன்றா குறிக்கலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் வாய், அதுல இருந்து ஆரம்பிப்பேன். வாய் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? வாய் எங்க? எஸ், வாய்னா இந்த இருக்குல்ல, இதுதான் வாய். கரெக்ட். அப்போ இதை இங்க தான் குறிக்கணும். அந்த மேல உள்ளது என்னது? நாசி துவாரங்கள், அதாவது நாஸ்ட்ரில் அடி போட்டிருப்பாங்கல்ல, அது எங்க பாருங்க. இந்த இருக்கா, இதை இங்க போட்டுருங்க. இது கிளியர் ஆயிட்டா? அதுக்கப்புறம் தான் அந்த நாசி துவாரங்கள் அப்படின்னு நாஸ்ட்ரில், நாசி குழி அப்படிங்கிற நாசல் கேவிட்டி வரும். அது இங்க வரும். நாசி குழிமாங்க, இது நாசல் கேவிட்டி. அப்ப நீங்க 3 பார்ட்ஸா குறிச்சிட்டீங்க கரெக்டா. ஓரல் கேவிட்டி, நாஸ்ட்ரில், நாசி துவாரங்கள் அப்படிலாம் குறிச்சிட்டீங்க. அடுத்து அதுக்கு கீழே வந்த உடனே தொண்டை வந்துடும், ஃபாரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தானே அது எங்க இருக்கு? இந்த இருக்கு. இது எங்கன வரும்? இதுல வரும். கரெக்டா தொண்டை இங்க தானே இருக்கு. ஃபாரிங்ஸ் போட்டீங்க. அடுத்து என்ன வரும் ஃபாரிங்ஸ் கீழே? லாரிங்ஸ், குரல் வலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் அதை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். இங்க போட்டுக்கலாமா? எஸ், குட். அதுக்கப்புறம் நம்ம நம்ம மூச்சு இழுக்கக்கூடிய காற்று எது வழியா போகும்? மூச்சு குழாய் அப்படின்னா ட்ராக்கியா அப்படிங்க, அதாவது காற்று குழாய்மாங்க. சரியா? ட்ராக்கியா அப்படின்னு, அதுதான் இது. ட்ராக்கியா அப்படிங்கிறது காற்று குழாய் இங்க வருது. ஓகே குட். அதுக்கும் கீழே நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா மூச்சு குழாய், அப்பதான் பிராங்காய் அப்படிங்கிற வருது. பிராங்காய் இங்க இங்க போட்டலாம். பிராங்காய இவர் தான் மூச்சு குழாய். அதுக்கப்புறம் மற்ற ரெண்டுமே ஈஸி. என்ன பண்ணுவீங்க? லங்ஸு, அப்புறம் டயஃப்ராம் அப்படிங்கிற உதரவிதானம் போடுங்க. உதரவிதானம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அடியில வரும். இதுதான் டயஃப்ராம், உதரவிதானம். அது போக இது பார்த்தாலே தெரியும், லங்ஸ். லங்ஸ் நுரையீரல் இங்க போட்டுறீங்க. கரெக்டா? குட் குட். இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாமா? எதுவும் தப்பு இருந்தா நம்ம மாத்திக்கலாம். எஸ், எல்லாமே கரெக்ட். இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ பிராங்காய் அப்படிங்கிறது அந்த ஒரு கிளை மாதிரி மூச்சு குழாய்கள். அடுத்தனா அது போக இன்னொன்று என்னன்னா பிராங்கியோல்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் ஆலியோலு அப்படிங்கிறது வரும். அதெல்லாம் எல்லாமே இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மட்டும் நம்ம இதுல பார்த்தோம். ஓகே. லங்ஸ், நுரையீரல்கள் அப்படிங்கிறதுலையும் டயஃப்ராம் அப்படிங்கிறது உதரவிதானம் அப்படிங்கலாம் போட்டுருவீங்க. குட். அதுக்கப்புறம் தொண்டை அப்படிங்கிறது ஃபேரிங்ஸ், அது எங்க இருக்குன்னு பாக்குறேங்க. அப்புறம் லாரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் வலை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். நாசல் கேவிட்டிய நேசல் கேவிட்டி அப்படிமோ, மூச்சு குழி, அது ஒண்ணு. ஓகே. ஸோ இது எல்லாமே இப்போ கிளியர் ஆயிட்டு. நாம இன்னைக்கு அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த டாபிக்ல போறோம். ரைட்டா? இப்போ போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம். அதுல என்ன பண்றோம்? நாம ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம். கரெக்டா? ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம்.
இன்டேக் பண்றோம். அப்படி உள்ள போற ஆக்சிஜன் நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்கள், அதாவது நியூட்ரிஷன் சொல்லுவாங்கல்ல, நியூட்ரிஷன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும், அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் எப்படி போய் சேருது? இன்னைக்கே வச்சு பாத்தீங்களா? நாம சுவாசிக்க காத்து, எஸ், நான் அன்னைக்கே சொன்னேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்மளாம் கவுண்டே பண்ண மாட்டோம், ஆனா அந்த அளவுக்கு நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். இது மத்த பாகங்களுக்கு போனோம், ஏன்னா செல்லுக்கு எனர்ஜி வேணும்ல. தமிழும் செல்லு அதுதானே, செல்லுக்கு எனர்ஜி வேணும்ல. நாம சாப்பிடுறோம், அதுல இருந்து சத்துக்களை பிரிச்சு எடுக்கிறாங்க. அந்த சத்துக்கள்லாம் எப்படி போகுது? தலையில இருந்து கால் வரைக்கும் போகணுமே. எங்கேயோ ஒரு இடத்துக்கு வேண்டாம், அந்த வலது கால் மட்டும் வேண்டாம்னா அவ்வளவுதான். நம்மளுக்கு எந்த பார்ட்ஸுமே வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது அதை பத்தி தெரியாது. ஆனா லேசா அந்த சுண்டு வரல அடி போடட்டும் பாருங்க, உடம்போட தலையில ஃபுல்லாமே எல்லாமே அதான் யோசிச்சே இருக்கும். அந்த காலில் அடிபட்டிருக்கேன்னு தோணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ், நம்மளுடைய பார்ட்ஸ் லைஃப் எல்லாமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ தலையிலேருந்து கால் விரல் வரைக்கும் எப்படி போகுது? இதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு சூப்பரான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அருமையா ஒர்க் பண்றார். அவர் என்னைக்குமே வேலை நிறுத்தம் பண்ண மாட்டார். சம்பளம் உயர் வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும், நீங்களா எதுனாலும் கொடுக்கலாம், பாய்சனா கூட கொடுக்கலாம். இது பாய்சனா மீன்ஸ் நீங்க பாய்சன் எடுக்க வேண்டாம், நம்மளோட பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த பேக்கடு ஐட்டம்ஸ் தான் பண்றாங்கல்ல, இந்த பாக்கெட்ல அடைச்சரைச்சு விற்காங்கல்ல, அது எல்லாமே பாய்சன் தானா? நிறைய கிளாஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ரொம்ப டேஞ்சரஸ். அது நீங்க சின்ன வயசு நீங்க வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க, கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. வீட்டுல அம்மா அப்பா சமைக்கிறாங்களா ஒரு உணவு, அதை சாப்பிடுங்க. சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, இந்த வெளியில உள்ளது சாப்பிடாங்க, ஏன்னா அதுதான் உடம்புக்கு கேடு. ஸோ இதெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அருமையா அழகா ஒர்க் ஆகுது. அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பேர் தான் ரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், சரிங்களா? ரைட். இப்ப இந்த மண்டலத்துல ஆக்சிஜன் அப்புறம் சத்துக்கள் கொண்ட ரத்தமானது உடலுடைய பல்வேறு பகுதிக்கும் போகுது, கரெக்டா? பல்வேறு பகுதிக்கும் சுழற்சி செய்யப்படுகிறது. இங்க இருந்து அங்க போகுது, அங்கிருந்து இங்க போகுது. சோ அதுல இந்த ரத்த ஓட்ட மண்டலம் சில பாகங்க, சில ஆட்களை உள்ளடக்கியது. யாருன்னா ஃபர்ஸ்ட் இதயம், ஹார்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரத்த நாளங்கள் அப்படி சொல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ். மூணாவது ரத்தம், பிளட். இந்த மூன்று பேரை அடைக்கிறதா அந்த ரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ நாம இன்னைக்கு கிளாஸ்ல இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதயத்தை பத்தி பார்க்கலாமே. இதயம் வந்து ஒரு வெற்றிடமான ஒரு தசையிலான ஒரு உறுப்பு, அதாவது ஹாலோவா இருப்பார். ஹாலோ அப்படின்னா வெற்றிடம். அப்புறம் மஸ்குலர் ஆர்கன் அவரு, அதாவது தசையாலான உறுப்பு. இது நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த கூம்பு வடிவில் இருக்கக்கூடியதான் அந்த கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். இதனை சூழ்ந்து உள்ள இரட்டை அடுக்கு சவ்வு, அதாவது பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பெரிகார்டியம், ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு இது, பெரிகார்டியம். இரட்டை அடுக்கு சவ்வானது அந்த அதனை சூழ்ந்திருக்க அந்த இரட்டை அடுக்கு சவ்வானது என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நிறைய ஒன்வேல கேட்பாங்க, சரிங்களா? இதயத்தை சுத்தி உள்ள இரட்டை அடுக்கு சவ்வுக்கு பெயர் என்ன? பெரிகார்டியம். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அதே தான். ஓகே. இப்போ இந்த சவ்வுகளுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில தான் இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அப்படி சொல்லக்கூடிய பெரிகார்டியல் திரவத்தால் அது நிரப்பப்பட்டிருக்கும். அந்த சவ்வுக்கு நடுவுல அந்த திரவம் இருக்கும். அதுக்கு பேரும் அதே தான், பெரிகார்டியல் ஃப்ளூயிட், பெரிகார்டியல் திரவம், சரிங்களா? இந்த பெரிகார்டியல் திரவம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. அதாவது ஷாக் நம்மளுக்கு முக்கியம்ல, டக்குன்னு ஒரு ஷாக் வந்துடக்கூடாது. அந்த ஷாக் அதை பாதுகாக்கிறது, இதயத்தை பாதுகாக்கணும். ஏன்னா அவர் செயல்படாம இருந்தா உடம்பே செயல்படாது, அப்படிதானே? ஸோ இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது தான் இந்த திரவத்துடைய வேலை, சரிங்களா? அண்ட் இதயமானது இரண்டு நுரைகளுக்கு இடையே மார்பறையின் உட்புறத்தில், அதாவது மார்பறையின் உட்புறத்தில் இருப்பாங்க, சரிங்களா? இரண்டு நுரையீரல், லங்ஸ்.
நுரையீரலுக்கிடையே மார்பறையின் உட்புறத்தில் எங்க அமைஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத நீங்க எழுதணும். இதயத்தை பத்தியோ இல்ல ரத்த ஓட்ட மண்டலம் இருக்கணும்னா எழுதணும். 5 கேஜ் அப்படின்வாங்களா இது. இது ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் இதயமானது 4 சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 அறைகள், 4 சேம்பர்ஸ், 4 அறைகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதயத்தோட மேல 2 அறை இருக்கும், மேலறைகள்மாங்க. அதை வந்து ஏட்ரியா அப்படின்னு போட்டிருப்பாங்க தமிழ்ல, அல்லது ஆரிக்கிகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 2 இடம் நம்ம சொல்லலாம், ஆரிக்கிள்கள். மேலறை, இதெல்லாம் மேலறை. சரிங்களா? ஆர்ட்ரியா, அப்புறம் ஆரிக்கிள்ஸ். அதே மாதிரி 2 கீழறைகள், இது மேலறையா, கீழறைகள்ல வென்ட்ரிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வென்ட்ரிக்கிள்கள், வென்ட்ரிக்கிள்கள். ஸோ இங்கிலீஷ்லயும் வென்ட்ரிக்கிள் நம்ம பார்ப்போம். சரியா? வென்ட்ரிக்கிள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதயத்துடைய மேல் மற்றும் கீழறைகளை பிரிக்கக்கூடிய தசையிலான சுவர்களுக்கு பேரு ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் இடைச்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த தசை சுவர், அது ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட அந்த பிரிக்கின்ற தசை. ஸோ அது ஒரு வேர்டு, அதை எழுதிக்கிறேன். ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் இடைச்சுவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இடைச்சுவர். சரியா? அதாவது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் ஸ்பெட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை ஏன்னா படிக்கிறேன். இதயத்துடைய வலது பக்கம் ஆக்சிஜன் அற்ற அசுத்த ரத்தத்தை, அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட், உடலுடைய பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று ஆக்சிஜனை பெறுவதற்காக நுரையீரலுக்கு உந்தி தள்ளுகிறது. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இதயத்தோட வலது பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதயத்தோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற அந்த காற்று இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டர் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு இருக்கும். அதாவது ஆக்சிஜனற்ற அசுத்த ரத்தத்தை அது உடலோட பல்வேறு பாகங்களிலிருந்து பெற்று அதுக்கு ஆக்சிஜன் பெறுவதற்காக நுரையீரலுக்கு அதை உந்தி தள்ளும். இதயத்தோட இடது பக்கம் அவர் என்ன பண்ணாருன்னா ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்த, அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட், அந்த சுத்த ரத்தத்தை நுரையிலிருந்து பெற்று உடலுடைய பல்வேறு பாகங்களுக்கு உந்தி தள்ளும். இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு வேலை பண்ணும். சரிங்களா? இதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்து ரத்த நாளங்கள், பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள். அதுவும் பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா தமனிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆர்டரிஸ். அதுக்கப்புறம் சிரைகள் அப்படின்னு சொல்லலாம், வெயின்ஸ். வெயின்ஸ். அதுக்கப்புறம் கேப்லரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்குழாய்கள். இவையெல்லாம் கொண்டுள்ளது. நுண்குழாய்கள், கேப்லரிஸ். சரியா? நுண்குழாய்களை கொண்டுள்ளது. தமனிகள் என்ன பண்ணும்னா ஆக்சிஜனேற்ற ரத்தத்தையும், அதாவது நுரையீரல் தமனை தவிர இது இதயத்திலிருந்து ஆக்சிஜனேற்ற ரத்தத்தை எடுத்து செல்லும். சரிங்களா? சிரைகள் பாத்தீங்கன்னா ஆக்சிஜனற்ற ரத்தத்தை எடுத்து செல்லும். ஸோ அந்த வேலை, ஒவ்வொரு வேலையும் என்னென்ன வேலை அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சரியா? திருப்பி சொல்றேன். தமனிகள் ஆக்சிஜனேற்ற ரத்தம், அதாவது அந்த ரத்தத்தை ஆக்சிஜன் இருக்காது, அந்த ரத்தத்தை எடுத்து செல்லும். ஓகே. சிரைகள் என்ன பண்ணும்னா ஸோ தமனிகள் வந்து ஆக்சிஜனேற்ற, அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படிம்பாங்க. சிரைகள் அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜனற்ற. சரிங்களா? ஆக்சிஜனேற்ற, அது தமிழ்ல நீங்க அதை கரெக்டா பார்த்துக்கணும். நேற்ற, எற்ற, அற்ற அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றனா அது ஆக்சிஜன் ஏற்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அற்றனா ஆக்சிஜன் இழந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆக்சிஜனற்ற ரத்தத்தை எடுத்து செல்லும். சரிங்களா? அதுல மட்டும் சில பாயிண்ட் மட்டும் வேலை இருக்கும். நுரையீரல் தமனி வந்து அவர் ஒரு வேலை பண்ணுவாரு, நுரையீரல் சிரை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு வேலை பண்ணுவார். ஓகே, இது வந்து நம்ம பாத்துக்கணும். அடுத்து 3வது பிளட். பிளட், ரத்தம். ரத்தம் என்ன பண்ணும்னா சத்துக்கள், நியூட்ரிஷன்ஸ், அப்புறம் ஆக்சிஜன், அப்புறம் வேஸ்ட், அப்புறம் ஹார்மோன், இது எல்லாத்தையுமே வந்து கடத்துது. மனித உடல்ல
ரத்தத்தின் அளவு 4 to 5 லிட்டர் மனித உடல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனித உடலின் ரத்தத்தின் அளவு 4 to 5 லிட்டர் ஆகும். இது நீரின் அளவு மற்றும் உடல் வெப்பநிலை, பாடி டெம்பரேச்சர், அதை ஒழுங்குபடுத்துகிறது. இதுதான் நம்ம உடம்புல நீர் அளவு வேணும், ஒழுங்கா டெம்பரேச்சர் இருக்கணும், அதெல்லாம் கட்டுப்படுத்துறது, அதை ஒழுங்குபடுத்துறது இதுதான். ரத்தமானது உடல் முழுவதும் இதயத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இதயம் தான் பம்ப் பண்ணி ரத்தத்தை உடல் முழுக்கும் கொண்டு செல்லணும். யோசிச்சு பாருங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் போகணும். எங்கேயுமே பிளட் வரலன்னா அவ்வளவுதான். அந்த செல்லுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது. செல்லுக்கெல்லாம் எனர்ஜி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா? இதயத்தால் உந்து தள்ளப்படுகிறது. இது திசுக்கள் மற்றும் செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து சென்று இறுதியாக நுரையீரலை அடைந்து மீண்டும் ஆக்சிஜன் பெறுகிறது. சரிங்களா? அங்க அந்த திசுக்கள் செல்லுகளுக்கெல்லாம் ஆக்சிஜனை கொண்டு போறது இவர் தான், பிளட் தான். ஆக்சிஜனை கொண்டு செல்லும், எடுத்து செல்லும். இறுதியாக எங்க போகணும்னா நுரையீரல் போகும். நுரையீரல் லங்ஸுக்கு போயிட்டு அங்க அடைஞ்சு மீண்டும் ஆக்சிஜனை பெறுகிறது. இந்த மாதிரி இது போகும். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்க வந்து 3 பார்ட்ஸ் பார்த்தீங்க. ரத்தம், அப்புறம் பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்கள், அப்புறம் இதயம், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா பார்த்துட்டு மீதி உள்ள இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ என்னுடைய ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்றேன். ஒரே நிமிஷம். ஷேர் ஆயிட்டா? ஒரே நிமிஷம். ஹார்ட் ஸ்ட்ரக்சர் போலாமா? கிளிக் பண்றேன். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இதுல வந்து என்னன்னா, நம்ம புக்கில் இல்லாத சில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு பொருத்தி காமிக்கிறேன். மற்றபடி ஏட்ரியம், அந்த பல்மனரி வெயின்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற இதெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கெங்க எது இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பீரியர் வீனா காவா அப்படின்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. அதை நான் குறிக்கிறேன். மேல இருக்கா? இந்த இங்க இருக்கும், அதுதான் சுப்பீரியர். ஸோ அந்த வார்த்தை எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கலாம், சுப்பீரியர் வீனா காவா வந்து இதுதான். இங்க நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே வர்றதுதான் இன்ஃபீரியர். எப்பவுமே சுப்பீரியர்னு என்னத்தோம் மேல, இன்ஃபீரியர்னா கீழே. அப்போ அந்த வார்த்தையை தேடிப்பாங்க. சுப்பீரியர் வீனகாவா, அது இங்க இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். இது ரெண்டையும் புரிஞ்சுதா? அடுத்து சுப்பீரியர் வீனகாவாவுக்கு அடுத்து கீழே இந்த இடம். சரியா? இதுதான் ரைட் பல்மனரி ஆர்டரி. சரிங்களா? ரைட் பல்மனரி ஆர்டரி, அதாவது வலது பல்மனரி ஆர்டரி அப்படிம்பாங்க. இது எங்கன இருக்கு? இந்த இருக்கு பாருங்க. இதை இங்க சூஸ் பண்ணிடுறேன். இது சரியா? போட்டீங்களா? அப்ப ரைட்னு இருந்தா லெஃப்ட் இருக்கும். அப்ப லெஃப்ட் எங்க இருக்கும் அப்படின்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல. ஸோ லெஃப்ட் எங்கன இருக்கு? லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி, இடது பல்மனரி ஆர்டரியை வந்து நம்ம இதுல சூஸ் பண்றோம். சரியா? ஓகே, இந்த சாரி, இதுல சூஸ் பண்றோம். இது மேல உள்ளதுதான் ஆயர்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆயர்டான்னா இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஆயர்டா. இங்க நம்ம போடணும். ஓகே, ரைட். அடுத்து நம்ம இப்போ ரைட் ஏட்ரியம், அதாவது வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம் அப்படின்னு இருக்குல்ல. லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் ஏட்ரியம், வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம், அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ வலது ஏட்ரியம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா இந்த இந்த இடத்துல. ஸோ ரைட் ஏட்ரியம் போட்டிருக்காங்களா, அதுதான் இந்த இடம். சரியா? கரெக்டா இது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இதை போட்டுக்கோங்க. ரைட் ஏட்ரியம் போட்டாச்சா? சரி. அடுத்து அப்ப ரைட்னாலே லெஃப்ட் இருக்கும். லெஃப்ட் எங்க போடலாம்? நல்லா பாருங்க, இந்த பிக்சர்லயே பாருங்க. லெஃப்ட் எங்கன வரும்? அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல. கரெக்டா? எஸ், கரெக்ட். அப்போ லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம் எங்க பாருங்க? இந்த இருக்கு. ஸோ லெஃப்ட் ஏட்ரியத்தை இங்க போட்டுருந்தேன். அதே மாதிரி இடத்துல இங்க இருக்கும். ரைட் லெஃப்ட் அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பிரிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தானே? ஓகே, குட்.
அதுக்கப்புறம் இந்த ஒரு வால் மாதிரி தெரியும், இதுதான் பாத்தீங்கன்னா ரைட் செமி லூனார் வால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் இது, இந்த இருக்குல்ல, இதுதான் செமி லூனானா ஒரு பிறை சந்திர வடிவில் இருக்கும், அது பார்த்தாலே தெரியுது. சரியா, இப்படி இருக்கும் அதுல. ஓகே குட், அதையும் நம்ம பண்ணியாச்சு. அடுத்து பல்மனரி வெயின்ஸ். பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிறது பல்மனரி சிரைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்க இருக்கு, இந்த இருக்குல்ல இதயத்துல இந்த இடத்துல இருக்கும் பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நீங்க இந்த சைடு ரைட் சைடு எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இன்னொன்று என்ன வரும் பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதான் மூவிதழ் வால்வ், அதுதான் இது. அதை பார்த்தாலே தெரியும், மூன்றுமே சேர்ந்திருக்க மாதிரி இருக்கும், அதான் மூவிதழ் வால்வு. இந்த இடத்துல போட்டுடலாம் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகே, அதுக்கப்புறம் ரைட் வென்ட்ரிக்கலை நம்ம சூஸ் பண்ண போறோம். ரைட் வென்ட்ரிக்கல் எங்க இருக்கும்னா எடுத்துக்கோங்க, இதுதான் ரைட் வென்ட்ரிக்கல். ஓகே, ரைட் வென்ட்ரிக்கல் போட்டாச்சா? ஸோ ரைட் சைடு எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் இருக்கு, கொஞ்சோண்டு இருக்கு. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல போட்டுடலாம். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இந்த இருக்கலாம், இதுதான் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். அது வலது வென்ட்ரிக்கல் அப்படின்னா இது இடது வென்ட்ரிக்கல் போட்டலாமா? இங்க போட்டுறேன். அதுக்கும் கீழே இருக்குதான் செப்டம், அதை இந்த சைடு போட்டுறேன். ஓகே ரைட். அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் போட்டா, லெஃப்ட் ஆட்ரியம் போட்டாச்சு, பல்மனரி ஆர்டரி போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆள் இருக்காரு, செமி லூனார் வால்வு, அப்படிதானே? அவர் மட்டும் தான் இருக்காரா? ஸோ பிறை மாதிரி இருக்குமா, அதை இங்கே நான் போட்டுடலாம். ஓகே, இன்னும் ஒருத்தர் யாருக்கு? ஒருத்தர் இந்த இருக்கார், பை கஸ்பிட் வால்வு. இது வந்து ஈறுதல் வால்வு, அதுதான் ஈறுதல் இங்கே இருக்கும். இதை நம்ம சூஸ் பண்ணிடலாம், இங்கே போடலாம். ஸோ இந்த பார்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. சப்மிட் பண்ணியிருந்தேன், ஆன்சர் எதுவும் நம்ம மாற்றி போட்டிருந்தா ஆன்சர் அது காமிச்சிடும். எஸ், எல்லாமே கரெக்ட் ஆயிட்டு. ஆமாம் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான்ப்பா இதயத்தோடைய மொத்த பார்ட்ஸும் நம்ம இங்கே போட்டிருக்கேன். நான் திருப்பி இதை காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு இதான் ஹோம்ஒர்க்காக பண்ணணும். இதயத்தை வரைஞ்சி இதயத்துடைய பாகங்களை நீங்கள் வந்து குறிக்க வேண்டியிருக்கும். குறிச்சலாமா? ஈஸி தானே? ஈஸி தானே? வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், அது பார்த்துக்கோங்க. அதாவது தமிழில் வந்து வென்ட்ரிக்கல் அப்படின்னால கீழறை. நான் சொன்னா 2 கீழறை 2 மேலறை இருக்கும். மேலறையை வந்து ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் வென்ட்ரிக்கல் அப்படின்னா சாரி, ரைட் ஆட்ரியம் அப்படின்னா வலது ஏட்ரியம் அப்படின்னா வலது மேலறை. லெஃப்ட் ஏட்ரியம் நான் சொல்ல அந்த பார்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். லெஃப்ட் ஏட்ரியம் அப்படின்னா இடது ஏட்ரியம், இடது மேலறை. சரிங்களா? இந்த ஆயர்டா அப்படின்னு சொல்லக்கூடியதான் பெருந்தமனி. இவர் வந்து பேரே பாருங்க, பெருந்தமனி இவர். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இதுல நீங்க வந்து என்னெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்க பாக்குறீங்க. அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். வலது மேலறை அப்படிங்கிறது இடது மேலறை சொல்லிட்டேன். அது மாதிரி வலது வென்ட்ரிக்கல், வலது கீழறை, வலது இடது கீழறை, இடது வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் வென்ட்ரிக்கலை பத்தி பார்த்தோம். ஆயர்டா அப்படிங்கிறது தான் பெருந்தமனி. ஓகே, அப்புறம் சுப்பீரியர் வீனகாவா அப்படின்னு போட்டோம்னா அதுதான் சாரி சுப்பீரியர் வீனகாவா அப்படிங்கிறது மேல் பெருஞ்சிறை. பெருஞ்சிறை அதான் சுப்பீரியர் வேணாக்காவா. எதனா சைடில் எழுதிட்டா. அதே மாதிரி இன்ஃபீரியர் வீனகாவா அப்படின்னா கீழ் பெருஞ்சிறை அப்படின்னு போடலாம். இன்ஃபீரியர் அப்படின்னா கீழ், நம்ம காமிச்சோம்னா இன்ஃபீரியர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வீனகாவா, அது கீழ் பெருஞ்சிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரைட் பல்மனரி ஆர்டரின்னு சொன்னோம்னா அதுதான் வலது நுரையீரல் தமனி. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரைட் பல்மனரி ஆர்டரி அப்படின்னா வலது நுரையீரல் தமனி. அதே மாதிரி இடது அப்படின்னா இப்போ லெஃப்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இடது அப்படின்னு போடுங்க. அடுத்தனா இடது பல்மனரி இடது நுரையீரல் தமனி அப்படின்னு போடுறீங்க. பல்மனரி வெயின்ஸ் அப்படிங்கிறது நுரையீரல் சிரைகள். நுரையீரல் சிரைகள் பேர் தான், அது நான் ஆல்ரெடி சொன்னேன். நுரையீரல் சிரைகள் பேரு பல்மனரி வெயின்ஸ். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்.
அது மாதிரி ட்ரை கஸ்பீட் வாழை மூவிதழ் வாழ்வு, பை கஸ்பீட் வாழை இருவிதழ் ஈவிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இருவிதழ் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா அப்புறம் செமி லூனார் வாழ்வுனா அந்த பிறை வடிவ வாழ்வு அப்படிலாம் சொல்லலாம். செமி லூனார்னா பிறை வடிவம் அப்படிங்கிறத ஞாபகம். அதுக்கப்புறம் இதயத்தை பிரிக்கிற அந்த இதய தடுப்புச்சோர செப்டம், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதை ஞாபகம். ஓகேவா, ரைட். ஸோ நம்ம புக்ல ஒரு உங்களுக்கு தெரியுமா டூயினோட ஒரு அருமையான ஃபேக்ட் சொல்லியிருப்பாங்க. சில வகையான விலங்குகள்ல ரத்தம், இப்ப நம்மளுக்கு ரத்தம் வந்து ரெட் கலர்ல இருக்கும். சில வகையான விலங்குகள்ல ரத்தம் நீல நிறத்துடன் இருக்குமா, ப்ளூ பிளட். ஆச்சரியமா இருக்குல்ல. லோப்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் நண்டுகள், அப்புறம் பிற நண்டுகள், அதுலலாம் பார்க்குறோம். கரப்பாம்பூச்சி, காக்ரோச் கரப்பான்பூச்சியில் பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து நிறமற்றதாக இருக்குமா, அல்லது வெள்ளை நிறத்துடன், கலர்லெஸ் அல்லது ஒயிட் பிளட் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. சரிங்களா. ஸோ இதெல்லாம் வித்தியாசமான ஒரு தகவல்கள். உடனே நீங்க இன்னும் ஃபர்தரா வந்து இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்னா நெட்ல அடிச்சு பாருங்க. ஒரு பிளட்டுக்கு நமக்கு ரெட் கலர் இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. இப்போ நான் ப்ளூ பிளட் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் உங்க புக்ல உள்ள ஒரு லைனான்னு சொல்லி கொடுத்தேன். பட் நீங்க இன்னும் ஃபர்தரா மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா நெட்ல அடிச்சு பாருங்க. ப்ளூ பிளட்டுக்கு காரணம் என்ன, என்னுடைய பிளட் ரெட்ல இருக்க காரணம் என்ன. இப்போ காக்ரோச்சுக்கு வந்து வெள்ளை நிறம் சொல்றாங்க, இல்லை கலர்லெஸ் சொல்றாங்க. அப்படிதான் நிறமற்றது அல்லது வெள்ளை நிறம், ஒயிட் பிளட், அது கலர்லெஸ் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கலாம் நீங்க பாருங்க. சரிங்களா, ரைட். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதயத்துடைய சேம்பர்ஸ், அறைகள், அப்புறம் அதோடைய பாகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வேர்டுவல்ல எல்லா பாகங்களும் பார்த்தோம். அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏட்ரியம், வென்ட்ரிக்கல், செப்டம், தடுப்புச்சோறு எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா பார்த்துக்கணும், கரெக்டா மேட்ச் பண்ணணும். உங்களோட ஹோம் ஒர்க்கே அதுதான். ஹோம் ஒர்க்கு என்னது, இதயத்துடைய பாகங்களை குறிச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பாகங்களை உங்க புக்கில் உள்ள போட்ட பாகங்களை குறிச்சாலே போதும். எல்லா பாகங்களும் குறிக்கணும் அவசியம் இல்லை, உங்க புக்கில் உள்ள பாகங்கள் மட்டும் குறிச்சா போதும். உங்க புக்கில் பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயிட்ஸு, பல்மனரி ஆர்டரி, ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், அந்த மாதிரி சில பார்ட்ஸ் கொடுப்பேன். ஆயர்டா, அதெல்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதை நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா, ஓகே. ஸோ இப்போ இதுதான் ஹோம்ஒர்க். ஓகே, இதயத்துடைய பாகங்களை, இதயத்தை வரைந்து அதோடைய பாகங்களை குறித்திடுக. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிக்டேஷன் போலாம். டிக்டேஷன் 5 வார்த்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் அப்படின்னு எழுதிக்கோங்க. சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம். சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம். ரெண்டாவது பெரிகார்டியம். தமிழும் பெரிகார்டியம் தான், இங்கிலீஷ்லயும் பெரிகார்டியம் தான். தமிழும் பெரிகார்டியம், இங்கிலீஷ்லயும் பெரிகார்டியம். கரெக்டா. மூணாவது வென்ட்ரிக்கிள். ரொம்ப ஈஸியான வார்த்தை, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. நீங்க தமிழ் உள்ளவங்க வென்ட்ரிக்கிள்னு எழுதுங்க. சரிங்களா, வென்ட்ரிக்கிள். ஓகே, வென்ட்ரிக்கிள், வென்ட்ரிக்கிள். நாலாவது வெயின்ஸ், சிரைகள். நாலாவது வெயின்ஸ், சிரைகள். அஞ்சாவது ஆர்டரிஸ், தமனிகள். ஸோ 5 வார்த்தை சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம். பெரிகார்டியம், தமிழும் பெரிகார்டியம் தான். வென்ட்ரிக்கல், வென்ட்ரிக்கிள். வெயின்ஸ், சிரைகள். ஆர்டரிஸ், தமனிகள். இது வந்து உங்க சயின்ஸ்ல வந்துட்டு எழுதி அதை போட்டோ எடுத்து நீங்க கோஆர்டினேட்டர் அனுப்பணும். இது வந்து உடனே இதை நம்ம தப்பா அனுப்பினா எதுவும் சொல்லுவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ். இந்த வார்த்தையில ஏன் சொல்றோம், நீங்க எக்ஸாம்ல தப்பு விட்டா பாருங்க, யோசிச்சு உங்க மார்க் லெஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடியே இதெல்லாம் நீங்க அனுப்பும்போது நாங்க கரெக்ட் பண்ணி கொடுப்போம். இல்லப்பா இந்த இடத்துல ஏ நீங்க மிஸ் பண்ணிருக்க, இந்த இடத்துல ஐ நீ மிஸ் பண்ணிருக்க நாங்க சொல்லுவோம்ல, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் நாங்க இந்த இதெல்லாம் கொடுக்குறோம். அதனால அதை கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க. சரிங்களா. ஸோ நீங்க நல்லா எழுதிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, கண்டிப்பா ஹோம் ஒர்க் மறந்துடாங்க. இதயத்துடைய, மனித இதயத்துடைய படத்தை வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ், உங்க புக்ல உள்ள பார்ட்ஸ் மட்டும், ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல், இந்த மாதிரி முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் குறிச்சிட்டு அதை போட்டோ எடுத்து கோஆர்டினேட்டர் அனுப்புங்க. அவங்க எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சரிங்களா, இதுதான் உங்களுடைய இன்னைய ஒர்க்கு. வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம ரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்துட்டோம். அதுதானே. அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு இருக்கு, அதுதான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். அதாவது கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா, அதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். வேற டவுட் இருக்கா?
டவுட் இல்லைங்களா? சரிப்பா, நான் கிளாஸ் நேசத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.